வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 8, 2024, 8/3/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் காலை 10:41 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி இரவு 9:59 வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. சித்த யோகம் காலை 10 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம், ஸ்ரவண விரதம், மகா சிவராத்திரி. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன் செவ்வாய், கும்பத்தில் சனி சூரியன் சுக்கிரன், மீனத்தில் புதன் ராகு. இன்று இரவு 9:21 சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் காரணமாக இரவு 9:21 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இரவு 9:21 மேல். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. இன்று பகல் முழுவதும் ராத்திரி 9 மணி வரைக்கும் சந்திரன் தசமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்து உங்களுக்கு மனோபலத்தை தருவார், ஆரோக்கிய பலத்தையும் ஏற்படுத்துவார். ஆனால் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அந்த ஸ்திர சொத்துக்களோ, அசையா சொத்துக்களோ, அசையும் சொத்துக்களோ அமையறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு அந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்ன, அது சரியாகும்னு சொன்ன, அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத கோபத்தின் காரணமாக உங்கள் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும். என்னதான் நீங்கள் கருத்து மோதல் ஏற்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணினா கூட உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு உதவியை செய்யும். அதனால் அவர்களால் உங்களிடம் பெருசாக கோபப்படுறதுக்கு முடியாது. இருந்தாலும் நிதானத்துடன் இருப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் நீச்ச பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வெற்றி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் இன்று சமாளித்து விடுவீர்கள். பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. கேஷுவலாக இருப்பீங்க. 7 மணிக்கு மேலே பரபரன்ட்டு வேலை பண்ணுவீங்க. உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். மதிப்பு மரியாதை உயரும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதே சமயம் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுல தாமதம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போறாரு. இன்னைக்கு நாள் முழுவதும் பகல் முழுவதும் 9ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு
வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது மன விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்துடும். அது வர வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்காது. பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும். உங்களுடைய பண விவகாரங்களில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாள் பண வரவுகள், உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள்லாம் வசூலாகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அலைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அனுகூலமான பலன்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பலத்தோடு இருக்கிறது பண வருமானத்திலோ குடும்பம் சார்ந்த விஷயங்களிலோ தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். நிதானத்துடன் பேசுவது நல்லது. தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இருப்பது நல்லது. படிக்கின்ற குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஜாதகம் சரியில்லைன்னா இன்னைக்கு ரிசைன்மெண்ட் கூட வருவாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உண்டான முயற்சி ஏற்படுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகாது. பெருசாக எதிர்பார்த்து வச்சு காத்துட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாததுனால உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் வெளியில் போகும்பொழுது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அனாவசியமான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த மிருகசீரிஷத்துக்கு மட்டும் இல்லை, இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு இன்னைக்கு செம டார்ச்சர் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருக்கிறதுனால உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதுதான் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா இன்னைக்கு 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தவறான வார்த்தைகளை அல்லது தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். பட் தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி. இன்று இரவு 9:21 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால அது வரைக்கும் பொறுமையா இருங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நிதானமா பண்ணுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. கோபமான வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிரிகளை உருவாக்குறீங்களோ இல்லையோ, அவங்க ஏற்கனவே உருவாகிட்டு இருக்காங்க. இதுல பத்தாவதுக்கு நீங்க வேற வார்த்தையை கொட்டி அதுல நெருப்புல நெய் வாக்குற மாதிரி ஆயிடும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்துல தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா வாழ்க்கை துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு ராசிநாதன் புதன் நீச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு எண்ண ஓட்டங்களும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபார ரீதியான முயற்சிகளில் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யோசித்து செயல்படுவது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் செலவுகள் ஜாஸ்தியாகுது. அந்த செலவை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆரோக்கிய விஷயத்திலும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் அல்லது ரிப்பேர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வண்டியில் போகும்போது பெட்ரோல் ஒழுங்கா இருக்கா பாருங்க, டயர்லாம் ஒழுங்கா இருக்கா பாருங்க. நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு தேவையற்ற எண்ணங்களை மனதில் வளர்த்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய இடத்துல அந்த இடத்துல தவறான வார்த்தைகளை பேசுவீர்கள். அதனாலேயும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் மன தடுமாற்றம் ஏற்படும். அதனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இன்னைக்கு அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. நீங்க முடிவு எடுக்கணும்னு நினைச்சா கூட அது டைலமால தான் இருக்குமே தவிர தீர்க்கமான முடிவா இருக்காது. நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. கடக ராசி.
ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்காரு, பாக்யாதிபதி செவ்வாயோட சேர்ந்து. அதனால இன்னைக்கு அமோகமான ராஜயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல நண்பர்களின் ஆலோசனை அல்லது வாழ்க்கை துணையின் பிடிவாத குணத்தின் காரணமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு வருமானம், குடும்ப சந்தோஷம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். வருமானத்தில் குறை இருக்காது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியான, உத்தியோக ரீதியான சில நல்ல மாற்றங்கள், அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக இந்த மிலிட்ரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், செக்யூரிட்டி ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி 9:21 வரைக்கும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 9:21 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், சனி, சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது, அதாவது இன்னைக்கு ராத்திரி 9:21 மேலே உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சுற்றி நின்று ரவுண்டு கட்டி உங்களை உதைப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக ராத்திரி நிம்மதியான தூக்கத்திற்கு வழிவகுக்கலாம். அப்படி இல்லைன்னா தூக்கம் போச்சு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ராத்திரி 9:21 மேலே உறவினர்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது அனாவசியமான சிக்கல்களை வராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இரவுக்கு மேல் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பகலில் நிறைய பணம் இருக்கும். கையில் பணம் கத்தையாக வச்சுருப்பீங்க. ஆனால் செலவு இருக்காது. யாராவது கேட்டாங்கன்னு கொடுத்துருப்பீங்க. கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு செலவு வரும். அதனால் யோசித்து செயல்படுவது, முன் யோசனையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். நட்சத்திரநாதன் புதன் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. எண்ண தடுமாற்றம் ஏற்படும். செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படும். காரிய வெற்றியில் தடுமாற்றம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துவாங்க. இதில் பத்தாவதுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியமோ அல்லது குழந்தைகளுடைய பிடிவாத குணமோ உங்களுக்கு மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனாவசியமான எண்ண வரையங்கள் ஏற்படும். தவறான எண்ணங்களின் காரணமாக உங்களுக்கு இன்று சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான எண்ணங்கள்னால் நீங்கள் உங்கள் தகுதிக்கு குறைவான எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை பார்த்து திட்டுறதுக்கோ பேசுகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் பகல் முழுவதும் இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். ராத்திரிக்கு மேலே, ஆக்சுவலாக ராத்திரியில் தான் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இருக்கணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பகலில் சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள், உறவினர்கள் வருகை, உங்கள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருவது போன்ற விஷயங்களால் மன நிம்மதி ஏற்படும். ராத்திரிக்கு மேலே வேண்டாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களின் எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. இன்று பகல் முழுவதிலுமிருந்தே உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக நீண்ட நாளுக்கு பிறகு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதற்கு காரணம் சந்திரன் 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 6ஆம் இடத்துல செவ்வாய், உச்ச செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை போன்ற விஷயங்கள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட செலவுகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் திடீர்னு குறையிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க. இதனால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குருவுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம் ஏற்படுறதுனால இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் உடம்புக்கு சரியில்லைங்கிறதுக்காக செலவு குறைஞ்சது போக வேறு விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயம், அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், இப்படி கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் இன்று மாலைக்கு பிறகு இரவு 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்திரன் 7ஆம் இடத்துக்கு ராத்திரி 9 மணிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியிலேருந்து 7:21 உங்களுக்கு நண்பர்களின், உறவினர்களின் தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரும். உறவுகளுக்குள் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு, உடல் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் டெம்பரவரியாக அப்படியே அமுங்கி போயிடும்.
அதே சமயம் கடன் பிரச்சனையும் முடிவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல தெளிவு ஏற்பட்டாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளைக்கு பிறகு குழந்தைகளுடன் இனிமையாக பேசி மகிழ்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. அவசரப்பட்டு நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன சங்கடங்கள் உங்களுக்கு கூட துணையாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவுகளுக்குள்ளும் எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளோ செய்யக்கூடிய விஷயங்களோ உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால தவறான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்துல உடல் உஷ்ணம், யூரினரி இன்ஃபெக்ஷன், பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கன்னி ராசி, இன்று 5ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வழக்கில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, தொழிலில் வெற்றி, செல்வாக்கு அதிகரித்தல், பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்தல், உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய முன்னேற்றம், மருத்துவ ரீதியாக முன்னேற்றத்தை காணுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் தாயார் மூலமாக சொத்து வரத்துக்கு உண்டான யோகமும் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதுவும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் சப்தமஸ்தானத்தில் நீச்சமா இருக்கிறதுனால தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் அல்லது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை குறைப்பது நன்மையை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் தெளிவாக பேசுறீங்க, ஆனால் தவறான வார்த்தைகளை பேசாம நியாயமான வார்த்தைகளை பேசுறதுனால எதிரில் இருக்கிறவங்களாம் அந்த நியாயத்தை ஏற்றுக்க முடியல. அதனால கவனமா இருந்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையிலேருந்தே அலைச்சல் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க, பரபரன்ட்டு வேலை பண்ணுவீங்க. இன்னைக்கு வீட்டையாவது கிளீன் பண்ணணும்னு நினைச்சு சிம்பிளாக ஒரு ரூமை கிளீன் பண்ணணும்னு ஆரம்பிச்சு வீட்டையே கிளீன் பண்ணுற நிலைமைக்கு அது உங்களுக்கு ஆயாசத்தை ஏற்படுத்தும். சோம்பல் தன்மை இருக்காது, ஆனால் உடலில் ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தும். குறிப்பாக வீசிங் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். என 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்காரு. 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இது உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகளை ஏற்படுத்தும். குறிப்பாக சூரியனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறது உதவியை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உதவியை செஞ்சுட்டு உங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய கோபமான வார்த்தைகளை சமாளிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிருங்கள், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வீர்கள், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் நண்பர்கள் தான் தவறான நண்பர்கள் அல்லது தவறான வார்த்தைகளை பேசுவார்கள். உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. நிதானம் தவறும் நாள், தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள், வார்த்தைகளில் குழப்பம் ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி, ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக பகல் முழுவதும் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா வெயிலும் உங்க தலையில தான் விழப்போகுது. அதனால அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு. உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்க ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அம்மாவுடைய ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க வீட்டில் யாருக்காவது, அது உங்களுக்கு செலவை தரும், கவலையை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள், கோபமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இருக்கு.
உங்களால் வெளியிலையும் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியல. அதனால் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்றது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வருவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல முன்னுதாரணமாக திகழ்வீங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தடுமாற்றங்கள் விலகும். குடும்பத்தில் தாயார் வயசில் இருக்கக்கூடிய மாமியார் அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு அடுத்தவர்களின் உதவிக்காக, அடுத்தவர்களின் தேவைக்காக உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடின உழைப்பின் காரணமாக உடல் அசதி ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய தனிப்பட்ட கௌரவத்தை பாதிக்காத வகையில் நீங்கள் பல காரியங்களை செய்வதற்குண்டான யோகம் இருக்குது. 5ஆம் இடத்துல புதன் நீச்சமாக இருக்காரே அப்படிங்கிற ஒரு கவலை மட்டும்தான். உங்களுடைய லாபஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால குறைவான லாபம் ஏற்படும், குறைவான கௌரவம் ஏற்படும். மரியாதை கிடைக்க வேண்டிய இடத்துலையும் மரியாதை கிடைக்காது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் மன வருத்தம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பெருசாக இன்றைக்கி காரியத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கவலைப்பட வேண்டாம். வருமானத்தில் குறைவு இருக்காது. பகல் முழுவதும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும். இரவு 7 மணிக்கு மேலே தான் இந்த குழந்தைகளுடைய ஆரோக்கிய சங்கடம், உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவர்களின் தடுமாற்றம், நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துலையும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் அல்லது அலைச்சல்கள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 3ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் உங்களுக்கு மனோபலத்தையும் கான்ஃபிடன்ஸை கொடுத்து எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. பண வருமானம் ஏற்படும். மாலைக்கு பிறகு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடுமையான உழைப்பு தேவைப்படும். உடல் அசதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது புதுசாக வாய்ப்புகள் தேடி வரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்னைக்கு பகலில் சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள், உறவினர்களின் சந்திப்பு, பண வருமானம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். மாலைக்கு பிறகு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்க எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா அவங்கள கண்காணிக்கிறது அவசியம். உங்களுடைய வண்டி வாகன பயணத்தில் கூட இரவில் பயணிக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் எந்த பக்கம் கை நீட்டினாலும் அந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். உங்களுடைய வேலை விஷயமா, உங்களுடைய தொழில் விஷயமா, உங்களுடைய குழந்தைகள் விஷயமா, உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயமா, குடும்ப விஷயமா, பண வருமானமா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய யோகமான நாள். மாலைக்கு பிறகு உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான பதட்டம் அதிகரிக்கும். ஏன்னா நேரம் இருக்காது உங்களுக்கு. அந்த அளவுக்கு கடுமையான உழைப்புக்கு உண்டான நேரம் இது. அதனால் உழைப்புக்கு உண்டான நேரத்தில் கூட உங்கள் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய தவறான எண்ணங்கள் அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு, மாலைக்கு பிறகு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி. இன்று பகல் முழுவதும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு மனோபலத்தையும் எதிரிகளிடம் வாக்குவாதத்தில் வெற்றியும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படும். ஆனால் பதட்டத்தோடையே இருப்பீங்க. அதாவது ஒரு பதட்டமும் இருக்கும், ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதே சமயம் சந்திரன் இன்று இரவு 9:21 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படும். அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் சற்று வாக்குவாதங்கள், வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுக்கான செலவுகள், வியாபாரம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் இன்றைக்கி பகலில் வாய்ப்பு இருக்குது.
ஆனால் வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசும்பொழுது மட்டும் நீங்கள் எதிரிகளை அடக்கி ஆளுவீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பேசுகிறத தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினா எதிர்காலத்தில் அவர்களின் வன்மத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் மாலைக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்கள், குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். அதே சமயம் தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு பகல் முழுவதும் மனக்கவலை ஏற்படுத்தினாலும் மாலைக்கு பிறகு சில நல்ல முயற்சிகள் வெற்றியை தரும், சந்தோஷம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலைச்சல் ஏற்பட்டு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்படும். மாலைக்கு பிறகு அந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ரிசல்ட் தரதுனால சந்தோஷமா இருப்பீங்க. பண வருமானம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில இடமாற்றமோ அல்லது தடுமாற்றமோ ஏற்படும். கூட ஒர்க் பண்றவங்களுடைய தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் மட்டும் இல்லைங்க, ராத்திரிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். என்ன மன உளைச்சல்னா, சந்தோஷமான செய்திகள். வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சில நபர்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவார்கள். அம்மா கிட்ட பேசும்போது சந்தோஷமாக இருப்பீங்க, அப்பா கிட்ட பேசினா சண்டை போடுவீங்க, தம்பி கிட்ட பேசினா சண்டை போடுவீங்க, அண்ணங்கிட்ட பேசினா மரியாதையாக பேசுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஈதிபாதி நிலைமை இருக்குது. அதாவது ஒரு இடத்துல சண்டையும் இன்னொரு இடத்துல சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவில் சற்று சஞ்சலம் ஏற்படும். கணவன் சம்பந்தப்பட்ட அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குறிப்பாக உங்களுடைய வேலை, அவர்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். மகர ராசி. ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு செல்வாக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் விஷயத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் வளர்ச்சியை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம், ஏன் ஈவன் 7 வருஷம்னு சொல்லலாம், 7 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு பண வருமானம் அபரிமிதமாக அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 3 விதமான வருமானம் இருந்தாலும் வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் எதிரிகள்கிட்டயே நீங்கள் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் நிதானத்தை தவற விடாமல் பார்த்து கொள்வது நல்லது. குடும்ப சூழ்நிலை 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இனிமையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது 4 கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. அதனால் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அரசாங்க வகையில், உங்களுடைய வாழ்க்கை துணை வகையில், வாழ்க்கை துணையின் வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிரிகளுடன் இன்று வாக்குவாதம் ஏற்பட்டாலும் கௌரவத்திற்கு குறைவு இருக்காது, செல்வாக்குக்கு குறைவு இருக்காது. பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயம் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் உடல் உஷ்ணம், சூடு தாங்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடம்புல உஷ்ண கொப்பளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது மறைவு ஸ்தானங்களில் கொப்பளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கும். உஷ்ணத்தினால் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரபரப்பாக செயல்படணும்னு நினச்சிட்டு செயல்படுவீங்க. அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். எங்கேயாவது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ நடந்து செல்லும் பொழுதோ சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று. பண விவகாரத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் இன்றைக்கி வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் கணவனையோ இல்லை மனைவி, உங்களுடைய வாழ்க்கை துணையை கொஞ்சம் அதிகாரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது தேவையில்லாத மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்பட்டால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கும். பண வருமானம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே பெரிய மனிதர்கள் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தை பேசுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அவர்களின் உதவியை நாடுவது மட்டுமே இப்பொழுது உங்களுக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும். காரியமாக வீரியமானு பார்த்தா காரியம்தான் முக்கியம்.
வீரியம் அப்புறமா பார்த்துக்கலாம், அதுக்கு நேரம் வரும்போது அவங்ககிட்டே திருப்பி காமிச்சுக்கலாம். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்ப ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது கடன் பிரச்சனைகளில் செலவுகளை கொடுத்துட்டு இருக்காரு. கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை நகை அடைக்கிறதுக்கோ, நகை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த அடமானத்தை எடுக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு செலவு, கடன் செலவு அதிகரிக்கிறதுக்கு. இது பத்தாதுன்னு இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாம் இடத்த அதிபதி உச்சமாக பார்க்கறதுனால உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக வழக்குகளில் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் பங்காளிக்கும் சொத்து தகராறு இருந்ததுன்னா அதில் உங்களுடைய சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படும். இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வர்றதுனால உறவுகளுக்கு மத்தியில் குதூகலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த தம்பி உங்களுக்கு பிரச்சனை பண்ணாரோ அவனும் சேர்ந்து உக்காந்து சந்தோஷமாக இருப்பான். அந்த மாதிரி எந்த விதமான சங்கடமும் ஏற்படாத மாதிரியே இருப்பான். ஆனால் நீங்களும் அதை பாராமுகமாக இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவில் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும். எதிர்பாலின நண்பர்களின் உதவி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்னைக்கு எந்த விஷயம் எடுத்தாலும் உங்களுக்கு செலவு. கோர்ட்டு விஷயமா செலவு, ஆரோக்கிய விஷயமா செலவு, குடும்ப விஷயமா செலவு, ஏதாவது ஒரு விஷயம் செலவாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் பணம் கையிருப்பு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நீச்ச புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறது வியாபாரத்தில் தொய்வை ஏற்படுத்தினால வருமானம் தடை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் தரந்தாழ்ந்த பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நீங்கள் உங்களுடைய தரத்தை குறைச்சிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல நீச்ச புதன் இருக்கிறது உங்களுக்கு எதிரிகளிடம் பணத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதாவது யார் பணத்தையும் எடுத்து உங்கள் எதிரிகிட்ட கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் அந்த குறிப்பிட்ட நபர் யாரோட பணத்துக்கு சொந்தக்காரரோ அவர்கிட்ட நீங்கள் யூ ஹாவ் டு கட் அ சாரி ஃபேஸ். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பண விவகாரங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். இரவுக்கு மேல் ஒரு மன தெளிவு ஏற்படுகின்ற நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில், பூமி தொடர்பான வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வழக்கு வெற்றி அடையணுங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி தடுமாற்றத்தை ஏற்படுத்தி பண விரயத்தை ஏற்படுத்துகின்றது. மனக்கவலைகள் அதிகரிக்கும். இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்கள் ராசிநாதன் சனியோடு சேருகின்ற பொழுது கடன் சார்ந்த பிரச்சனைகள் மனசில் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. லாப மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்னைக்கு நாள் முழுவதும், பகல் முழுவதும், ராத்திரி 9 மணி வரைக்கும் உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் இல்லை. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறது வார்த்தைகளை சற்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதிகார வார்த்தைகள் பயன்படுத்துவீர்கள். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், அதுவும் குறிப்பாக உங்களுடைய இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா, மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை இருந்ததுன்னா, ஒன்றா பைல்ஸ் இல்லாட்டி யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி யூரினரி கேல் பிளாடர்லேயோ இல்லை கிட்னி ஸ்டோனோ இருந்ததுன்னா அது சம்பந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இன்னைக்கு பகல் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு கௌரவத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. குடும்பம் சார்ந்த செலவுகள், குடும்பத்தினரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், வாழ்க்கை துணை மற்றும் தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சில சமயம் உங்களுக்கு எரிச்சலையும் ஏற்படுத்தும். அதனால் மாலைக்கு பிறகு மன வருத்தம், அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ரகசிய இடங்கள், அதாவது மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. இரவு 9 மணிக்கு மேல எண்ணெய் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால கொஞ்சம் உடம்ப கவனமா பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக உடல் ஊனமுற்றோருக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்காக சங்கடப்படுபவர்களுக்கும் தான தர்மத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பா எதிர்பாலினத்தவர்களுக்கு இரும்பு சார்ந்த தானம் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு இரும்பு பொருள் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா அம்மன் கோயிலில் போயிட்டு, அம்பாள் கோயிலில் போயிட்டு இரும்புல விளக்கு செஞ்சு அந்த இரும்பு விளக்குல நெய் விட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஆரோக்கியத்தில் சங்கடம் தீரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள். ஏன்னா 4-7 கூடிய புதன் உங்க நட்சத்திரநாதன் நீச்சமா இருக்காரு உங்க ராசியில. அதனால உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும். நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறைவு ஸ்தானங்களையும் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வண்டியில் எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா சற்று எச்சரிக்கையா போறது அவசியமான ஒன்று. என்று உங்களுக்கு மனச்சோர்வும் பண விரயமும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.